ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெனா டயோடஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இந்த ஜெனா டயோடஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ன்றதை நம்ம வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய இடத்துல வந்து டீச்சர்ஸ்லையும் கேள்விப்பட்டிருப்போம், நம்மளும் வந்து நிறைய கொஷின் படிச்சிருப்போம். பட் உண்மையாகவே வந்து அது எவ்வளோ இன்புட் வோல்டேஜ் கொடுத்தாலுமே ஜெனலேருந்து வோல்டேஜ் ரெகுலேட் ஆகுமா ஆகாதா, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நம்ம வந்து மேட்லாப்ல ஸ்டிமுலேட் பண்ணி டேரெக்டாகவே நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் கெட்டிங் லேட், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் திஸ் இஸ் தருண். வெல்கம் டு தி சேனல் எலக்ட்ரானிக் மாஸ்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து மேட்லாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து காமிக்கும். இதில் சிமிலிங்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வேறு போய்க்கோங்க. இதில் வந்து கிரியேட் மாடல் உங்களுக்கு இருக்கா, பிளாங்க் மாடலில் அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். நம்ம வந்து ஒரு டிசி வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துக்கலாம், எடுத்து அதை ஜூம் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம டேரெக்டாக வந்து நீங்கள் ஜெனா டயோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ, ரிவர்ஸ் பயாஸில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எப்போ வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷனை தாண்டதோ உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அதனால நம்ம ரெசிஸ்டர் ஆட் பண்ணுறது நல்லது, பிகாஸ் நாட் வில் மீட் த கரண்ட். இப்போ நம்ம டயோட் வந்து எடுக்கிறது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து 3 டயோட் காமிக்கும். 3 டயோடில் அந்த எலக்ட்ரிக்கல் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் கன்வெர்ட்ஸ் இருக்கிற டயோட் எடுங்க. பிகாஸ் இது ரெண்டுத்துலேயுமே ஜெனா டயோட் அவைலபிளாக இல்லை. இதில் தான் நமக்கு வந்து டயோட் வந்து அவைலபிளாக இருக்குது, ஜெனா டயோட். இப்போ வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ண போகிறோன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாடல் எஸ் ஜெனரேட் ஆப்ஷன் இருக்கா, இப்போ இந்த மாடல் எஸ் ஜெனரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இந்த ரிவர்ஸ் பிரேக்டவுன் வோல்டேஜ் ஒரு 5 வோல்ட் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால 5 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த ஆப்ஷன் கிளிக் வெளியே வந்துட்டு அப்போ இந்த டேட்டா அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். டிசி வோல்டேஜ் ஒரு ஆம்பிளிட்யூட் ஜஸ்ட் வந்து ஒரு 10 வோல்டேஜ் வச்சுக்கலாம். 10 வோல்டேஜ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த ரெசிஸ்டருக்கு வந்து ஒரு 1 கிலோ வச்சுக்கலாம். நம்ம வச்சுன்னா எவ்வளோனா வச்சுக்கலாம், 1 கிலோ வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னு பக்கத்தில் வோல்டேஜ் சென்சர் ஆட் பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் சென்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இதே வோல்டேஜ் சென்சாரை நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த வோல்டேஜ் சென்சாரை அதுக்கு அக்ராஸாக இந்த இடத்துல ஒரு கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இதுக்கு அக்ராஸாக இந்த கரெக்டாக அந்த பொலாரிட்டி பார்த்து கனெக்ட் பண்ணிங்க. அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் வோல்டேஜ் வந்து காமிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு தெரியுதா, அப்படி பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்கப்போ உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் சைடில் தான் கனெக்ட் பண்ணும். இந்த இடத்துல பாசிட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்கன்னா அதையும் கரெக்டாக அந்த பாசிட்டிவ் சைட்லேருந்து வாங்க தான் கனெக்ட் பண்ணும். இந்த நெகட்டிவ் இல்லைனா உங்களுக்கு இப்படி கூட பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்காங்களா, ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் சைடில் போய் கனெக்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து இந்த டேட்டா வந்து டேரெக்டாக நம்ம மல்டிமீட்டரில் வந்து கரெக்டாக பார்க்க முடியாது, அதுக்கு டிஸ்பிளே நமக்கு வேணும். ஸோ டிஸ்பிளே வந்து கனெக்ட் அப்படி இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே ஒன்று வச்சுக்கலாம். அதே டிஸ்பிளே காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் டேரெக்டாக அந்த டேட்டாவை இப்படி டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேட்டா வந்து ஃபீட் ஆகாது. பிகாஸ் இது வேறு லைப்ரரி, அது வேறு லைப்ரரி. இது வந்து உங்களுக்கு சிமிலிங்க் அப்படின்ற லைப்ரரி, இது வந்து ஃபவுண்டேஷன் லைப்ரரிஸ். ஸோ உங்களுக்கு வந்து அதை டேரெக்டாக ஃபீட் பண்ண முடியாதுன்றதுனால உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்வெர்ட்டர் எடுக்க போகிறோம். அந்த கன்வெர்ட்டர் வந்து பிஎஸ் சிமிலிங்க் கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா ஃபீட் பண்ண முடியும். அந்த கன்வெர்ட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் லைப்ரரியில் இருக்க டேட்டாவை வந்து இந்த லைப்ரரிக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஃபீட் பண்ணும். இப்போ வந்து உங்களுக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிஎஸ்எம்இ கன்வெர்ட்டர் தான் எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி இந்த இடத்துல இதுதான் டேட்டா ஃபீட் நமக்கு வந்து அவுட் கொடுக்குற இடம். இதில் வந்து கன்வெர்ட்டர் கொடுத்து கன்வெர்ட்டரில் தான் நம்ம டேரெக்டாக டிஸ்பிளே கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சா? ஓகே. இப்போ டேரெக்டாக லாஸ்ட்டாக வந்து நம்ம கிரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் ரெஃபரன்ஸ் சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். அந்த கிரவுண்டை வந்து இப்படி இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து சால்டர் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒரு பிளாக் ஒன்று ஆட் பண்ணும். அந்த பிளாக் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்கும். பிகாஸ் இது வந்து நம்ம மேட்லாபோட டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பிகாஸ் சால்டர் கான்ஃபிகரேஷன் வச்சு தான் இந்த சர்க்யூட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக இது அதுக்கேற்ற ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ தென் இந்த சால்டர் கான்ஃபிகரேஷன் பிளாக்கை நீங்கள் எப்பவுமே இந்த ஃபவுண்டேஷன் லைப்ரரி யூஸ் பண்ணுறப்போ இந்த சால்டர் கான்ஃபிகரேஷன் பிளாக்கை நீங்கள் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணி ஆகணும். அதை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாப் டைம் வந்து நம்ம ஒரு 1 செகண்ட் ஸ்டிமுலேஷன் டைம் கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறப்போ நமக்கு 5 வோல்டேஜ் கரெக்டாக ரெகுலேட் ஆகுது, 5.001. இப்போ வந்து நம்ம லெட்ஸே வந்து வோல்டேஜ் வந்து ஒரு 15 வோல்டேஜுக்கு வந்து மாற்றி பார்க்கலாம். 15 வோல்டேஜ் மாற்றுறப்போ what we see here is that
5 5 வோல்டேஜ் தான், 10 வோல்டேஜ் இந்த இடத்துல தான் ட்ராப் ஆகுது. நீங்கள் இந்த இடத்துல 100 வோல்டேஜ் கூட கொடுத்து பாருங்களேன், 100 வோல்டேஜ் கூட கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல நான் இது பண்ணுறேன், ரன் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு மட்டும் தான் ட்ராப் ஆகுது. மற்ற எல்லா வோல்டேஜும் 94 வோல்டேஜ் 94 வோல்ட்டுமே இந்த இடத்துல தான் ட்ராப் ஆகுது. பிகாஸுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ரிவர்ஸ் பேஸ் கனெக்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல 5 வோல்ட் மட்டும் தான் ட்ராப் பண்ணுற அளவுக்கு இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 5 வோல்டேஜ் மேலே ட்ராப் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அப்படி இருக்கிற ரீசன்னால உங்களுக்கு வந்து 5 வோல்டேஜ் மட்டும் தான் இந்த இடத்துல ட்ராப் ஆகும். மற்ற எல்லா வோல்டேஜுமே உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக உங்களுக்கு வந்து ட்ராப் ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதுக்கு சரி ஒரு 5 வோல்டேஜ் கீழே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 5 வோல்டேஜ் அப்படியே உங்களுக்கு வந்து ஜெனருக்கு அக்ராஸாக தான் ட்ராப் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு ட்ராப்பே இருக்காது. அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு பாருங்கள் 4 × 10⁻⁻⁵, விச் இஸ் வெரி வெரி மினிமல் அமௌண்ட். இந்த வோல்டேஜ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5 வோல்டேஜ் எப்போ இந்த இடத்துல கிடைக்குதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இதில் கரண்ட் கனெக்ஷன் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல கரண்ட் கனெக்ஷனே ஸ்டார்ட் ஆகலன்றப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டர் வழியாக கரண்ட்டே போகாது. அப்படின்னு ஏன் ட்ராப் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ளோ ஆகும். ஜஸ்ட் டியூ டு த மைனாரிட்டி சார்ஜ் கேஸ். அந்த கரண்ட் பேர் மினிமல் அமௌண்ட் தான். லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து ரொம்ப மைக்ரோ ஆம்பியரில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மைக்ரோ ஆம்பியர் இல்லை அதோட ரொம்ப ரொம்ப கம்மி அமௌண்ட்லேயே வரும். அப்போ இது × 1000 போடுறப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். So thank you.